ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் OGS. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா .NET Framework 4.8 வெர்ஷனை Windows 7ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். .NET Framework லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 4.8 நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் ரூட் சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் Windows 7ல். ஸோ நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு MMCன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஒரு கன்சோல் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஆட் ஆர் ரிமூவ் ஸ்னாப்பின் போய்க்கங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ்ன்ட்டு இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் வந்து ஆட் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருங்க. எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் கொடுக்கணும்னா, உங்கள் சிஸ்டமில் வந்து 2-3 யூசர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து காமனாக கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு யூசர் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, உங்கள் இதில் 2-3 யூசர் அக்கௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் எந்த இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டே நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துக்கங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்துட்டு ட்ரஸ்டட் ரூட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸில் வந்துட்டு ஆல் டாஸ்கில் போய்ட்டு இம்போர்ட் கொடுத்துக்கங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் .NET ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது இம்போர்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இம்போர்ட் ஆகிரும். இது ஒரு டைம் எடுக்கும். இதுக்கு நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். நமக்கு த இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அது எங்கே சேவ் பண்ணுறேன்னு கேட்கும். அது டேரெக்டாக டிஃபால்ட்டாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்லேயே நீங்கள் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிடலாம். தென் நீங்கள் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு அப்டேட் ஃபைல் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து 64 பிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதனால் வந்து இந்த ஃபைலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்டேட்ஸை பொறுத்தவரை ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டா இந்த ஃபைல் வந்து அப்டேட் ஆகிரும் நமக்கு. Windows 7 அப்டேட் பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த அப்டேட் முடிஞ்சோன்னா ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ MPC வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக .NET Framework செட்டப்பை வந்து நம்ம ரன் பண்ண வேண்டியதான். 64 பிட்டு 32 பிட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே செட்டப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது சிங்கிள் ஃபைலில் மட்டும் நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஃபுல் செட்டப் தான். அது ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே இந்த செக் பாக்ஸில் மட்டும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக இது வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம .NET Framework வந்து இப்போ வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இதை ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிசியை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பிசி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. .NET Framework கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும். பார்த்தீங்களா, கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.